ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜய் பிரபா. முன்னாடி யார் உட்காந்துருக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம செல்லக்குட்டி, என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட்டு காவியா. பின்னாடி வரங்க யார் அப்படின்னா சசி உட்காந்துருக்கா. சசி கிட்ட யார் இருக்கா அப்படின்றது வந்து சஸ்பென்ஸு. யார் இருக்கா சசி, நீயே காட்டு. யாரா இருப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், லித்தின் இருக்கான் பக்கத்தில். லித்தினை கூப்பிட்டு ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு லாங் டிரைவ். ஏன்னா கை குழந்தை கூப்பிட்டு எங்கேயா போகிறீங்க அப்படின்னு கேட்குறது புரியுது. இருமா, எங்கே போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து 3வது கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகிடுச்சு வெட்டிங்கு. ஸோ அதனால் வந்து அப்படியே மெரினா போயிட்டு அப்படியே நம்ம அக்கா கடையில் போயிட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ரொம்ப தூரம் போக முடியாது பாப்பா வச்சுக்கிட்டு இல்லையா. ஸோ அதனால் அதுதான் ஆசை. சரி, ஓகே, லித்தினை கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு லித்தின் வந்து பின்னாடி வந்து ஜம்முன்னு வந்து காட்டுப்பா தம்பி. காட்ட முடியாதா? ஓகே, அதனால வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். காவி எங்கே போகிறோம் இப்போ நம்ம? டேட்டாவா? டேட்டா இல்லை, பீச் போகிறோம். பீச் சொல்லு காவி. கண்ணாடியை கழட்ட மாட்டுறாங்க. நானும் பார்த்துட்டேன். கண்ணாடி வந்து தூங்கும் போது கண்ணாடி போட்டு தான் தூங்குறா. ரொம்ப ராயல் ஃபேமிலியாக தான் வளருவாங்க போல் இருக்கு. கண்ணாடி கழட்ட மாட்டுறா. ஸோ மெரினா தான் போகிறோம். மெரினா போயிட்டு சின்ன லைட்டாக அப்படியே ஒரு சாப்பாடு அக்கா கடையில் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன பிளான்ன்றது அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஓகே, இது ஒரு குட்டி விழாவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பட்டினம்பாக்கம் வந்து போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக வந்து மீன் கடைகள். அதாவது பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வலை மீன் சொல்லுவாங்க. வலை மீன் உடனே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம ஃபைபர் போட் இருக்குல்ல, அதில் போயிட்டு பார்த்திங்கன்னா பிடிக்கிற மீன் வந்து வலை மீன் சொல்லுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாகவே மீன் கடை தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சென்னையில் இருக்கிறவங்களும் தெரியாமல் இருக்காது. வேறு யாருக்காவது தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸு, பில்டிங்ஸு, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸு எல்லாமே. இங்கே பாருங்கள், இதாங்க வலை மீன் சரிங்களா. ஃப்ரெஷ்ஷாக வந்து இறக்கி போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இந்தமாரி வந்து தேவையானவங்க வந்து கார் நிப்பாட்டி வாங்கிட்டு போவாங்க. மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலைல போட்டு போயிருப்பாங்க 4 மணிக்கு. வந்தவங்க வந்து அப்படியே விற்று மீன் விற்பாங்க. அதுதான் வலை மீன். ஓகே, ஒரு வழியாக வந்து மெரினா பீச் வந்து வந்தாச்சு. வெயில் செம்மையாக பொழக்குது. எப்படி இறங்கி போகிறதுன்னு தெரில. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கண்ணாடி போடுறதுனால முழிச்சிட்டு இருக்காளா தூங்குறாளான்னு கன்ஃபியூஷனாக இருந்தேன். ஆனால் பார்த்தா கன்ஃபார்மாக தூங்கிட்டு தான் இருக்கா. இல்லைங்களா, ஜம்முன்னு வந்து தூங்கிட்டு இருக்கிறத. காவியா காவியா சரியான தூக்கங்க, சரியான தூக்கம். தூங்கும் போது தான் கண்ணாடி கழட்ட மாட்டாங்க மேடம். கவியா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நடு ரோட்டில் உட்காந்துருக்கோம். அதாவது நடு ரோட்னா மெரினா. இந்த பக்கம் ஒரு பானிபூரி கடை இருக்குங்க. பானிபூரி சாப்பிடணுமாங்க. அதாவது என்ன படம் அது, கில்லி படத்தில் சொல்லுவாங்கள்ல. ஆனால் கில்லி படம்லாம் நீ த்ரிஷா மாதிரி ஆகிடுவேன், நான் விஜய் மாதிரி ஆகிடுவேன். அப்படி ஏற்கனவே களி ஊற்றுவாங்க. அதனால் அது வேணாம். ஸோ ஆசைப்பட்டாங்க. அதனால் வந்து அப்படியே காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், பார்க் பண்ணிட்டு. ஆனால் பானிபூரி விற்கிறவனை காணும். இவ்வளோ நேரம் பானிபூரி விற்கிறது இருந்தார். இப்போ தான் எங்கேயோ டிஸ்பீஸ் கூட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்தோன்னே மறக்காமல் கை கழுவிட்டீங்களான்னு கேட்கணும். ஓகே, ஒரு வழியாக வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதை வந்து பெருசாக வீடியோ என்னால் மேக் பண்ணி போட முடியல. ஏன்னா பக்கத்தில் நிறையா பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே வெச்சக்கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. ஃப்ரீடமாக வந்து பண்ண முடியல. ஸோ இன்னொரு விஷயம் வந்து இவ்வளோ பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம விளாக் பண்ணும்போது பாட்டு ஆஃப் பண்ண சொன்னால் அது நல்லா இருக்காது. ஏன்னா எல்லாருமே இருக்காங்க. பாட்டோட போட்டால் காப்பிரைட் வரும். அதனால் வந்து வாய்ஸ் ஓவரில் லைட்டாக சின்ன கிளிப்ஸ் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்றதுலேயே மும்முரமாக இருந்ததுனால எடுக்க முடியாமல் இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. என்ன கடைப்பா இது? உங்கள் மீனவன் கடைன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. அடுத்து எங்கே போகலாம் சசிகலா? பீச்சுக்கா? வெயில் சுள்ளுன்னு சூளையா அடிக்குது. பீச்சில் போய் என்ன பண்ண போறோம்னு தெரியல. சரி, ரைட்டு, போய் பார்ப்போம். மெரினாவோட இதுவே லைட்டாக மாறின மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் இதை பார்த்தா மட்டும்தான் மெரினா மாதிரி ஃபீல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால வந்து அப்படியே டோட்டலாக வந்து வேறு மாதிரி இருக்குது.
வெயில் பாருங்கள், கண்ணாடி இறக்குனா உங்களுக்கு இன்னும் தெரியும்னு நினைக்கிறேன். வெயில் சரியான வெயில் அடிக்குது. ஒரு காக்கா குருவியும் காணோம். ஏதோ ஒரு சில லவ்வர்ஸ் மட்டும் அங்கங்கே கடைக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஓகே, ஓகே, ஒரு வழியாக வந்து திரும்பி வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. என்னடா விலாக் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கெங்க இந்த பொடிசுங்களாம் வச்சு நான் எங்கே விலாக் எடுத்து எங்கே போடுறது? இந்த பக்கம் ஒருத்தன் அழுகுறான், தம்பி அழுகுறான், அந்த பக்கம் காவியா அழுகுறா. அவள் வேறு பீச்சு நான் பீச்சு கூப்பிட்டு போனேன். கொஞ்ச நேரம் விளையாட விட்டேன், ரொம்ப நேரம் விளையாட விட முடியல, ஏன்னா வந்து கோல்டு ஆகிடும், வெயில் வேறு. அதுக்குள்ளே வந்து பீச்சுன்னா அப்புறம் சீக்கிரம் கூட்டு வந்துட்டு சொல்லிட்டு ஒரே அழுகை. அதனால் விலாக் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ தெரியும் நினைக்கிறேன் ஏன் வந்து வீடியோ வந்து லேட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. காவியாவையும் தம்பியும் பார்த்துக்கிறதே வந்து ஒரு வேலையாக இருக்குது. அதனால் நடுவில் வந்து வீடியோ எடுத்து போட முடியல. அது ஒன்று தான். நிறைய பேர் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து விஷ் பண்ணுவீங்க கல்யாண நாளுக்கு. ஸோ எப்போ கல்யாண நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31. இன்றைக்கி வந்து நான் எடுக்கிற வீடியோ வந்து 31ஆம். பட் வீடியோ ரிலீஸ் ஆக எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. மேபி 2 நாளில் வந்துடலன்னா ஒரு வாரம் கூட ஆகலாம். 31ஆம் தான் எனக்கு கல்யாண நாள். ஸோ நீங்கள் விஷ் பண்ண எல்லாருக்குமே, விஷ் பண்ண போகிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம விஜய் பிரபா விலாக்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை டங்குன்னு தட்டிவிட்ருங்க. இந்த விலாக் ரொம்ப பெருசாக போட முடியல, ரொம்ப ரொம்ப சாரி. பாப்பாலாம் கொஞ்சம் வளரட்டும். அடுத்தடுத்த விலாக் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பபாய். மிஸ்டர் விஜய் பிரபா விலாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டங்குன்னு தட்டி விட்ருங்க. பாய்.